எல்லாருக்கும் நமஸ்காரம். பாக்யம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு வாழும் சித்தர் முத்துக்குமாரசாமி ஐயாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். குற்றாலத்தில், அதாவது திருநெல்வேலி குற்றாலத்தில் தான் இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம பாக்யம் டிவி நேயர்களுக்காக சில கேள்விகள். இன்னைக்கு மக்கள் ரொம்ப பல விஷயங்களால அவதிப்படுறாங்க. அதில் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா. ஒரு மனிதனுடைய கர்ம விலையை மாற்ற முடியுமா? அவர் கர்ம வினையால தவிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்க முடியுமா? இதுதான் என் தலையெழுத்து அப்படிங்கிற வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமா? அந்த கர்மாவை அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி, மீன்ஸ் அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குற மாதிரி அந்த கர்ம வினையை அவங்களுக்கு அனுகூலப்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இன்னைக்கு நான் சுவாமிகிட்ட கேட்குறேன். ஈன்ற தாய்க்கும் தமிழுக்கும் தலைவணக்கம். அன்பான பாக்கியம் டிவி நேயர்களுக்கும் அனந்த பத்மநாபன் என்ற சுனிலையா அவர்களுக்கும் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். முழங்குதிரை புனலருவி களங்கன முற்றாடும், முழங்குதிரை புனலருவி களங்கன முற்றாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும், கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வடம்பாடி நடிப்பர், கும்புரியின் கொம்படித்து வெம்புதினை இடிப்பர், வழங்கு கொடை மகராசர் குருபலாவினீசர், வாழுகின்ற வழங்குகின்ற திரிகூட மலையெங்கள் மலையே. எடுகர்மா ஐயா கேட்டாங்க, கர்ம வினையை பற்றி கேட்டாங்க. எடுகர்மா பிறவி எடுத்த கர்மா, படுகர்மா அம்மா அப்பா படுத்து பெற்ற கர்மா, உறவாடி பெற்ற கர்மா, தொடுகர்மா மனைவி கணவன், தொட்ட கர்மா பிள்ளை, தொலையாத கர்மா, முன்வினை கர்மா, சாபகர்மா, சந்நியாசி கர்மா, சர்ப்பம் தீண்டிய கர்மா, கோமாதா கொன்ற கர்மா. இப்படி கர்மாவிலேயே நிறைய இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். கர்மம் அப்படிங்கிறதுக்கு கர்ப்பம்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம பிராமண பாஷையில சொல்லுவாங்க, என்ன கருமாந்திரமோ என்ன உயிரை வாங்குறான் அப்படிம்பாங்க. கரு மந்திரமானால் அது கரு அமந்திரமானால் அது கர்மாந்திரம். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு அறிவே இல்லாத ஒருவன் பிறந்துருவான். அழகுள்ள ஒரு மனிதனுக்கு அழகு இல்லாமலே ஒருத்தன் பிறந்துருவான். அன்புக்காக இயங்கக்கூடிய கணவனுக்கு அன்பே இல்லாத மனைவி இருப்பான். அன்புக்காக இயங்கக்கூடிய மனைவிக்கு அன்பே இல்லாத கணவன் இருப்பான். ரெண்டுமே அன்பா இருந்து வாழ்க்கை இருந்தா அவங்களுக்கு குழந்தை இருக்காது. குழந்தை இருந்தா அவன் ரவுடியா இருக்கான். இதெல்லாம் நான் பார்த்த அனுபவம். அப்ப கர்மா அப்படிங்கிறது என்ன? இப்ப ஐயா கேட்டாங்க, கர்மாக்கள்னா என்ன செய்யும்? நல்வினை கர்மாவும் இருக்கு. கர்மால நீங்க நெகட்டிவ் மாத்திரம் பார்க்க கூடாது. அருள் இருள், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றாங்க. அருள் கர்மா இருள் கர்மா. அருள் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆதியில் ஜோதியா உதித்த மணிவாசகனும், ஆதியில் ஜோதியா உதித்த மணிவாசகனும் ஜோதியா யானா, அவன் அருள் கர்மா. சரிதானா? 5/10/1800 வள்ளல் பிறந்தார். ராமலிங்க பிள்ளை, ஜோதி ராமலிங்கம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி. இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போறோம். உனக்கு கர்மா எதிர்மறையா இருந்ததுன்னா இந்த ரெண்டு பொருள் இருக்குது இல்ல, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி. அங்க எரியக்கூடிய தீபம் அருள் பெற்ற ஜோதி, அருள் பெரும் ஜோதி. தனி பெரும் கருணை ஓட்ட இருந்தா அந்த அருளை நீ பெறலாம். அதான் அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெருங்கருணையான அருள் பெரும் ஜோதி. கருணை வந்துச்சு எங்க அம்மாவுக்கு, எங்க அப்பாவுக்கு தன்னை அர்ப்பணிக்கணும்னு. எங்க தாயாருக்கு எங்க அம்மா கூட அந்த அர்ப்பணிக்கிற அந்த கர்மா வந்ததுனால, தனி பெரும் கருணையால் அந்த அர்ப்பணிப்பால இந்த ஞானம் உள்ள ஆன்மா பிறந்திருக்கு. சோதி என்னும் சுடராகிய உயிர், சோதி என்னும் சுடராகிய உயிர் உன் உள்ளத்துக்குள்ள இருதயத்தில் இருந்தாதான் நீ வாழலாம். ஜீவன் அதுக்கு பேரு.
ஜீவன் முக்தியை ஏட்டா ஒண்ணுமே கிடையாது. இந்த உடம்புல உயிர் ஆன்மா, இந்த உடல்ல உயிர் ஆன்மா, ஆன்மா கலந்த ஞானம், ஞானம் கலந்த வித்தை, வித்தை கலந்த வினை. வினை இருக்கணும், வித்து தெரிஞ்சா மாத்திரம் போறாது. வினைன்னா வினயமான புத்தி. எந்த நேரத்தை எதோ சொல்லணும். மகாபிரிவு சொல்லுவார், டேய் வினயமா இருக்கணும்டா அப்படிம்பார். வினயம்னா ஒரு பொருளை உணர்த்துகிற விஷயமா சொல்றதுக்கு ஒரு வினயம்னு பேர். என்னடா பச்சையா இருக்கு, இது பச்சை அல்ல, தோல் மட்டும் பச்சை, சீவி எடுத்தால் உள்ளே மாதுளம்பழம். வினயம் இருக்கு, பச்சை பகுத்து உள்ள பார்க்க ஒரு வினயம்னு பேர். அப்ப இந்த உடலுக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, கைவல்யம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மாய் உணர்தல் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மாய் தெளிதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கற்று வருகிற ஞானம் கிடைச்சிருக்கு, பெற்று வருகிற ஞானம் கிடைச்சிருக்கு, அபர ஞானம் கிடைச்சிருக்கு, அஞ்ஞானம் கிடைச்சிருக்கு, மெஞ்ஞானம் கிடைச்சிருக்கு, ஆயுள் ஞானம் கிடைச்சிருக்கு. இது மாத்திரம் உனக்கு ஞானம் கிடையாதா ஐயா? இதெல்லாம் இருந்தா உனக்கு சைவர் தான். இந்த சைவருக்கு மத்தியில ஒண்ணு விழுந்தா 10,000. அந்த ஒண்ணு யாருல? அவன் தான் குரு. அந்த குரு என்கிற கர்மா நமக்கு உபதேசித்தால் சைவரா இருக்கக்கூடிய நம்ம 10,000. அதனால குரு கர்மான்னு ஒரு கர்மா இருக்கு. அந்த குரு கர்மா சரியா இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய், மாற்றம் பெறுவாய், ஏமாற்றமில்லா பெருவாழ்வு பெறுவாய். குறுகடாட்சத்தோடு கொண்டதொரு குவலயத்தில் வாழும் தெய்வத்தின் அருளை பெறுவாய். கொண்டதொரு மனைவியான தன் மனைவி அன்பை பெறுவாய். கொண்டதொரு அன்பின் மூலமாக பெற்ற குழந்தையை பெறுவாய். இதெல்லாம் நற்கர்மம். ஒருத்தருடைய வாழ்க்கையில சோகமே இருக்கு, என் கர்ம வினை நான் வாங்கி வந்த வினை அப்படிமா. அந்த கர்ம வினை வாங்கி வந்த வினை சொல்றாங்களா, வந்த வினை சொல்ல மாட்டான், நான் வாங்கி வந்த வினை அப்படிம்பா. அப்போ ஒரு ஆன்மாக்கள் 49 பிறவி இருக்கு. அந்த 49 பிறவில முன் ஜென்மத்தை கொண்டு இவன் என்ன கர்மா பண்ணியிருக்கான், இந்த கர்மாவால இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கர்மாவை கொண்டு எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த கர்மாவில எனக்கு என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறத அந்த முன்வினை தீர்மானிக்கும். அதனால என் உயிர் என் உயிர் அல்ல. இந்த உயிர் போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மத்துல என் பூட்டனா இருந்திருக்கும். என் பூட்டன் உயிர், எங்க அப்பாவோட அப்பா சங்கரவாண்டி ஓதுவார், அவருடைய ஆன்மா. அந்த ஆன்மா மறைஞ்ச உடனே அவரு அப்பாவுக்கு மகனா பிறப்பாரு. அவருடைய அப்பா எங்க அப்பாவுக்கு மகனா பிறப்பாரு. ஆன்மா, கழிந்து வருகிற ஆன்மா, கற்பத்தில் வந்த ஆன்மா, மறுபடி 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 7 49 பிறவி இருக்குல்ல. அந்த 49 பிறவினா 5000 ஆண்டு. ஒரு ஆன்மாவுடைய வருஷம் 120 வருஷம். அந்த 120 வருஷத்துல 5000 ஆண்டு ஒரு ஆன்மா வாழணும். பறவையாய் பிறந்தாலும் அதுதான், பாம்பாய் பிறந்தாலும் அதுதான், மனிதனாய் பிறந்தாலும் அதுதான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இந்த கர்மாங்கிறத நல்லா ஐயா கேள்வி கேட்டாங்க. இந்த கர்மா அப்படிங்கிறது நீங்க இந்த பிறகு நல்லா ஒழுங்கா இருக்கடா பிள்ளைகளா, பக்தியா இருங்க, ஞானமா இருங்க, தவமா இருங்க, ஒழுக்கமா இருங்க, ஸ்ரத்தையா இருங்க, பக்தியா இருங்க. உனக்கு எது பிடிக்குமோ அதை ஒழுங்கா படி. யாருக்கும் கேடு செய்யாத, மதுக்கு அடிமையாகாத, காமத்துக்கு அடிமையாக, முறையான காமத்துக்கு அடிமையாக. கடவுள் பெரிய விஷயம்டாப்பா. கடவுள் இருக்கான்னு அவன் பெரிய விஷயம். இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன சொல்லியிருக்கு சொல்லு. இந்த பிரபஞ்சத்துல நீ யாருடா, நீ எங்க இருந்து வந்த, உன் கர்மா என்ன, நீ நினைச்சு பார்த்திருக்கியாடா சொல்லுடா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேத்து வேலைக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை. இன்னென்ன கிழமைன்னு உனக்கு சொன்னது யாரு சொல்லு. இன்னைக்கு என்ன கிழமைன்னு உனக்கு சொன்னது யாருல்ல? தெரியாதெல்லாம். இது யாரா சொல்லியிருப்பா? 7 கிரகங்கள் இருக்கு. சூரியன் உச்சமான நாள் ஞாயிற்றுக்கிழமை, பானுவாரம். சந்திரன் உச்சமான நாள் திங்கட்கிழமை, சோமவாரம், மங்களவாரம். ஒவ்வொரு ஆதிக்கத்தினுடைய கிரகங்களை கொண்டுதான் நாள் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். இந்த பிரபஞ்சத்துல
பூமியில உயிர் எங்கிருந்து வருது? யாருக்கும் தெரியலையே. பஞ்சபூதங்கள். என்னைக்கா இந்த மண்ணை தொட்டு நீங்க வணங்கியிருப்பீங்களா ஐயா? திருவண்ணாமலையில் எப்படித்தான் கும்பிடணும் விதி இருக்கு. யாராவது அவரி கும்பிடலாம் தங்கம்? வேகமா போற, வேகமா வர, வேகமா நடக்க. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பாவ கர்மாவுக்கு அந்த திருவண்ணாமலையை காப்பாத்துறது எங்க அப்பன் நாராயணன். ஆதி திருவரங்கம்னு ஒண்ணு இருக்கு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல. ஆதி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் அடியண்ணாமல் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் போட்டி ஏற்பட்டதால அடிமுடி காண முடியாத நிலைப்பாட்டுக்குள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி வந்து நான் முடியை பார்த்ததாக சொல்லும்படியாக தாளம்பியுடன் கேட்க, சொல்லிக்கொண்டு ஒப்புக்கொண்டு கீழே வர, எம்பெருமான் மாயவன் கோபாலன் மலரடி தொழுது மகாவிஷ்ணுவாகியவன் சிவனை வணங்குகிற பொழுது தலை குனிந்து முடியை பார்த்தான்னு அடிமுடி கண்ட அண்ணாமலைன்னு பேர் இருக்கு. சரிதானா? இத நான் ஏன் சொல்றோம்னா, பிரம்மாவே கர்மாவுக்கு ஆட்பட்டிருக்கான் அந்த இடத்துல. பிரம்மா யாரு? நம்மளை படைக்கவன். படைக்கிறது தான் பிரம்மா. ஆனா விதி எழுதுறது பிரம்மா கிடையாது. என் தலை விதியம்மா. பிரம்மா விதி எழுதல, கலைவாணி எழுதுனான். ஒரு மனிதனுக்கு ஞானம் தான், ஞான கர்மான்னு பேரு. இந்த கை டிரைவர், இந்த கை சலவை தொழிலாளி, இந்த கை முடிதிருத்துதல், இந்த கை சாக்கடை சுத்தம் பண்றது, இந்த கை டாக்டர், வக்கீல். கைக்கு தான் ஞானம். கற்ற கல்வி தான் உனக்கு கர்மா. அந்த கர்மாவை நீ ஒழுங்கா படிச்சுட்டாலே உயர்ந்துருவ. கல்வியால், ஞானத்தால், தவத்தால் உயர்றதுக்கு உண்டான தன்மை கொடுக்கறது எது? அதான் அதுக்கு ஒரு கல்வின்னு வச்சான். கர்ம வினையை கற்றுக்கொள்ளணும். கர்மாங்கிற நம்ம குலத்தொழில் ஒண்ணு இருக்கு, எல்லாரும் மறந்துட்டோம். சரியா? அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் தகுதி யாருக்கு இருக்குன்னா, படைப்பு தொழில் பிரம்மாவோட முடிஞ்சு போச்சு. விதி எழுதுறது கலைவாணி தான். விதியை மாற்றி எழுதுறதுக்கும் கோயில் இருக்கு. நல்ல விதி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உன் நல்ல விதி இல்லை, உனக்கு நல்ல விதியை மாத்தணுமா? ஸ்ரீரங்கம் பக்கத்துல உத்தமர் கோயில் ஒண்ணு இருக்கு. உத்தமர் கோவில் வானத்திலிருந்து வந்திறங்கிய கோயில். அது சாதாரண கோயில் இல்லை. அங்க போனீங்கன்னா 33 கோடி தேவர்களும் இருக்காங்க. அங்க கோயிலுக்கு பின்பக்கம் விநாயகர் இருக்கார். அவரை மூலம் வணங்குங்க. சிவனை வணங்குங்க, பார்வதியை வணங்குங்க. அது முடிச்சு வெளியே வந்தா கொடிமரத்துக்கு இடதுகை பக்கத்துல கலைவாணி இருப்பா. பிரம்மாவும் கலைவாணியும் கோயில் இடத்துல வேற எங்கேயும் கிடையாது. கலைவாணி பிரம்மாவும் ஒன்னொரு இருக்கு இந்த ஒரு கோயில்ல தான். வேர்ல்டுல வேற எங்கேயுமே கிடையாது. யாகத்துக்காக போகணும், கலைவாணியை கூப்பிடுங்கன்னா கலைவாணி வர காலாத மாதமாச்சு. பிரம்மா ஒரு கலைவாணியை படைச்சு உட்கார வச்சுட்டான். அவனுடைய வாழ்ந்துட்டு போகணும். கலைவாணி பிரிஞ்சவதான். அதுக்கப்புறம் பிரம்மா கூட கலைவாணியே வாழல. இங்கன்னா 2 பேரும் ஒண்ணு போல இருக்காங்க. உங்கள் விதி வார வேண்டுமாயின் ஆதி திருவரங்கம் சொல்லக்கூடிய எம்பெருமான் எப்படி இங்க திருவண்ணாமலையில இருக்கானோ, அது போல இங்க உத்தமர் கோயில் உரையும் பதிவுடையானே அவனுக்கு பேரு. அந்த பெருமாளை சேவிங்க. அங்க இருக்கிற பிரம்மாவையும் கலைவாணியும் கும்பிடுங்க. உலகத்திலேயே 8 விதமான மகாலட்சுமி ஒரே விக்கிரத்தில் இருக்கக்கூடியது அங்கதான். பரிபூர்ணவல்லி நாச்சியார்னு அந்த அம்மாவுக்கு பேரு. பரிபூர்ணம்னா நிரம்ப பெற்றதுன்னு பேரு, கடாட்சம்னு பேரு, பரிபூர்ணம் அனைத்தும் பெற்றவன்னு பேரு, பரிபூர்ண தத்துவமேனு பேரு. உன் வாழ்க்கையில குறை இருந்துன்னு வச்சுக்க, உனக்கு எல்லாம் வேணும்னா நீ வேற எங்கேயுமே அலையாடா தங்கம். நேர ஆதி திருவரங்கம் போ, பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே உத்தமர் கோயிலுக்கு வந்துரு. அங்கிருந்து மகாலட்சுமியை கும்பிடு. அறிவில்லாதவன் அறிவு பெறுவான், ஞானம் இல்லாதவன் ஞானம் பெறுவான். 2 வாழ்க்கை தான். பிரம்மச்சரியம், கரகசம், வானப்பிரசவம், சன்னியாசம். 25 வயசு வரைக்கும் கல்வி. அதான் காலேஜ். ஒரு மனுஷன் 100 வயசு, காலேஜ்னா 25. அந்த 25 வயசு நீ காலேஜில் ஒழுங்கா படிச்சுடா. கண்டமானிக்கு கண்ணை போக விடாத. கல்வியை மத்திரம்படி உயர்ந்துருவாய். அப்புறம் 25 to 50 காமம், உறவு. 50 to 75 சந்நியாசம். 75 to 100 வானப்பிரசவம். நான் யாரும் எங்கிருந்து வந்தா, என் கர்மா என்ன ஒழுங்கா பண்ணியிருக்கேனா, ஒரு கையில சோத்த வாங்கி அப்படியே தின்னு.
2 வேட்டி. துன்பமே இருக்காத, நோய் இருக்காத. ஒரு மனிதனுடைய சாப்பாடு எவ்வளவு தெரியுமா? இப்படி வச்சா இந்த கைக்குள்ள சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். இதுவே கொஞ்சம் வயதிகரா நல்ல வாலிபரா இருந்தாருன்னா இந்த கை முழுசா வச்சுக்கிடலாம். இவ்வளவுதான் சாப்பிடணும். இறைவன்கிட்ட கேட்கும்போதே இறைவா எனக்கு கேட்க இந்த கையோட தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் ஞானம் இருக்கும். ஒரு கை சோறு 2 கை தண்ணி. சித்திரலாம் அப்படித்தானே தின்றுருக்காங்க. கர்மாவில இதுவும் ஒண்ணு. ஒரு கை சோறு உண்டு கர்மாவை, 2 கை நீர் பருகி கர்மாவை, காலில் இருக்கும் நிலைப்பாட்டுக்குள் இருக்கும் ஞானத்தை கரை தேற்றி சுழுமினைக்கு கொண்டு போகும் கர்மாவை கற்றவனே கானகத்து சித்தர்கள்னு சொல்லுவாங்க. கர்மா எங்க ஆரம்பிக்க? தீவனத்துலதான். சாப்பாடு முறையா சாப்பிட்டுருங்க, உடம்புக்கு கேடு கிடையாது. உடம்பு ரொம்ப நாள் வாழும். உடம்பார் அழியார் உயிர் அழியார். இந்த உடம்பை நீ பந்தோசா பார்த்துட்டா உயிர் நோட்டு போகவே செய்யாதடா செல்லம். இந்த உடம்பை காப்பாத்தினாதான் கர்மா. கர்மாவால் வந்தது, காமமுற்று வந்தது, காதலால் வந்தது. சரிதானா? கருத்தொரு வித்து இருவரால் வந்தது, ஆன்மா. கருவில் வந்த ஆன்மா. இல்ல நம்ம பிறந்தது எப்படின்னு யாருக்குன்னு தெரியாதுங்கானே. 4 பேர் 4 சொல்லுதான். பனியின் ஒரு பாதி சிறு துளி மாது வண்டியில் புகுந்து திரண்டுன்னு பட்டேந்திர சொல்லியிருக்காரு. இந்த கண்ணுக்கு புலப்படாத இந்த சிறு துளி நீருக்குள்ள உடல், உயிர், ஞானம் எல்லாம் கொடுத்திருக்காருல கடவுள். அதான் கர்மந்திரம். கருவுற்ற பொழுது கருவுற்ற தாய்க்கு விண்ணவர்கள் சொல்லக்கூடிய விண்ணவர்கள் தேவர்கள் எல்லாம் கண்ணுக்கு புலப்படாத ஆன்மாக்கள் நன்றே தரினும் தீதே தரினும் இவனுடைய முன்னோர்களை கொண்டு வந்த கர்மா என்னன்னு சொல்லி அந்த கர்மாவை கணக்கறிந்து அந்த ஆன்மாவுக்கு புகுத்துவதால் தான் கரு ஆன்மான்னு பேர். அந்த கரு ஆன்மாக்களில் இருக்கக்கூடிய கர்மா கழிகிறதுக்கு 4 கோயில் இருக்கு. இந்த கர்மாவை காப்பாத்துறதுக்கு 4 கோயில் இருக்கு. நீங்க எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கர்மா பல வகையான கர்மா இருக்கு. அந்த கர்மா நீங்க ஒவ்வொன்றா கட்டணும்னு ஒவ்வொன்றா சொல்லுவேன். அவ்வளவு கர்மாக்கள் இருக்கு. இந்த கர்மாக்கெல்லாம் அவங்களை விட்டு போகணும்னா காலகண்டன் நீலகண்டன் சொல்லக்கூடியவன், காலத்தை கணிப்பவன். நீலகண்டன் யாரு? சிதம்பரத்திலே வாழுகிற எங்க அப்பன். பஞ்சபூதங்களையும் தனக்குள் வைத்தவன், பஞ்சேந்திரியனை தனக்குள் வைத்தவன். அவன் ஒருவனால் மட்டுமே கர்மாவை கழிக்க முடியும். நான் சொல்ல, மணிவாசகர் சொல்லார், நாற்ற மலங்களிய நின்ற மறையோன் கரந்தபால் கண்ணலோடு மெய்கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனைக்குள். நான் சிறந்த அடியார நீ இருக்கணும்ல. மனம் ஒன்று நாடி புத்தொன்று நாடி பாட்டு கண்டமணி புட்டந்தா நீ சிறந்த அடியார் ஆக முடியுமாடா? மணிவாசகர் நான் சொல்ல, நானா சொல்லலப்பா. சரிதானா? நாற்ற மலம்னாலே நாரத்தானே செய்யும். நாற்ற மலங்களியே நின்ற மறையோன் கரந்தபால் கண்ணோடு மெய்கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனைக்குள் தேனூரி நின்று இத்தாமர சங்கமத்துக்குள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். என் கர்மா முடிஞ்சிடுதுடாப்பா. எப்பமுடா? சிதம்பரத்திலிருந்து உன் காலடியை பார்த்தோம்ல, அப்பவுமே என் கர்மா முடிஞ்சு போச்சுன்னு மணிவாசக பெருமான் சொல்லலாம், நான் சொல்லல. சரியா? இதுக்கு மேல கர்மாவுக்கு விளக்கம் வேணுமா? கர்ம வினைகள் கருவோடு வந்த வினைகள் மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் செஞ்ச பாவ வினைகள், நல்வினைகள், தீவினைகளை கொண்டு மறுபடி நீ எரியப்பட்ட கல்லாலே நீ எரியப்படுவாய். ஆனா நீ செஞ்ச நீ அழுதுனா முன்னால் அழ வச்சிருக்க, நீ சிரிச்சாப்ப சிரிக்க வச்சிருக்க, மனைவி உனக்கு துரோகம் பண்ணா நீ கண்ணனுக்கு துரோகம் பண்ணியிருப்ப. நீ செஞ்சதை, நீ விதைத்ததை மறுபடி எடுக்கக்கூடிய அறுவடைக்கு பேர் தான் கர்மாக்கள்னு பேரு. ஆன்மாவோடு உடலோடு உயிரோடு வரக்கூடிய கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் அற்றுப்போகக்கூடிய நிலைக்கு, விதியை மாற்றக்கூடிய நிலைக்கு எம்பெருமான் சிவன், சிதம்பரத்திற்குரிய நடராஜ பெருமான், இன்னொருத்தன் எங்க அப்பன் அகத்தியனுக்கு குருவாய் வந்தவன், அருந்தமிழ் ஞானம் பெற்றவன், ஆறுமுக கடவுளாக 6 ஆதார சக்தியை வேண்டியவன். அயன் கால்பட்டெளிந்தது என் தலையெழுத்துன்னு திருமுருகாற்றுப்படையில பாடியிருக்காங்க நக்கீரர்.
அந்த விதியை மாற்றக்கூடிய அருள் சிவனுக்கு இருக்கிற மாதிரி முருகனுக்கும் இருக்கு. இந்த 2 தெய்வங்களையும் வணங்குங்க, உங்கள் கர்மாக்கள் கழிஞ்சு நல்லா இருப்பீங்க. வணக்கம். ஐயா, இதை விட கர்மாவுக்கு ஒரு விளக்கம் வந்து நான் கேட்கல. நான் கர்மா பத்தி கேட்டிருக்கேன். ஆனா இவ்வளோ கர்ம வினைகள் இருக்கு, இவ்வளோ கர்மா இருக்கு, அதை இப்படியெல்லாம் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறது, அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு பரிகாரத்தையும் கொடுத்து அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்குரிய ஒரு ஜோதியை நீங்க வந்து அங்க திருவண்ணாமலை ஸ்வரூபத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு இறை தன்மையை நமக்கு எங்க போனா அந்த வாங்கி நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கலாங்கிறது காமிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாக்கியம் மகாலட்சுமியுடைய பேரு. இதுபோல நிறைய நல்ல செய்திகளை உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய நான் படிச்சிருக்கிறேன். ஐயா மாதிரி ஆட்களுடைய ஒரு முயற்சினால இந்த தொலைக்காட்சி மூலமா என்னுடைய சித்தறிவுக்கு எட்டியதை பேசியிருக்கிறேன். இன்னும் பல நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.